வெல்கம் டு மிஸ்டர் தமிழன் சேனல். இந்த வீடியோல 2006 வெளிவந்த பிளாக் ஸ்னேக் மோன் அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், பார்க்காதவங்க பாருங்க. இந்த படம் ஒரு பொண்ணு காமத்துக்கு அடிமையானா என்னவெல்லாம் பண்ணுவா, அவளை எப்படியெல்லாம் ஆம்பளைங்க யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கறத சொன்ன படம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ஹீரோவும் ஹீரோயினும் மேட்ரு பண்ற சீன் தான் காட்டுவாங்க. ஹீரோ பேரு ரோனி, அவன் ஒரு ஆர்மிக்காரன். அவனுக்கு டியூட்டி வந்ததுனால வேற வழி இல்லாம தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டான ரேவை விட்டுட்டு கிளம்பி போக வேண்டிய நிலைமை வந்திருக்கும். ஹீரோவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். திடீர்னு பயங்கரமா பதட்டமாயிருவான். அப்படி பதட்டமாகிட்டா அவனையே கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பதட்டமாயிருவான். அடுத்த சீன் செகண்ட் ஹீரோ லசரஸ காட்டுவாங்க. அவனோட பொண்டாட்டி அவனோட தம்பி கூட கள்ளத்தொடர்புல இருந்துட்டு அவனே கழட்டி விட்டு போயிருவா. இதனால மனசு உடைஞ்சு போயிருவான் லசரஸ். அப்படியே அங்க கட் பண்ணிட்டு ஹீரோயினை காட்டுவாங்க. அவ தான் ஆல்ரெடி காமத்துக்கு அடிமையா இருப்பாளே, அதனால ஹீரோ மிலிட்டரிக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு நீக்ரோ கூட போய் அவளோட ஆசை எல்லாத்தையும் தீர்த்துக்குவா. அப்புறம் அந்த நீக்ரோ அவளை ஒரு இடத்துல கார்ல போய் டிராப் பண்ணிட்டு கிளம்பி போயிருவான். அவன் நேரா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவா. அங்க போனா அவளோட அம்மா அங்க இருப்பான். ஒரு அம்மா பொண்ணை பார்த்தா என்ன கேட்பாங்க, நல்லா இருக்கியாமா, சாப்பிட்டியாமா அப்படித்தானே கேட்பாங்க. ஆனா ஹீரோயினோட அம்மா அவளை பார்த்து காப் சிரப் வேணுமா இல்ல காண்டா வாங்குறதுக்கு இங்க வந்திருக்கியா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்புறம் அங்க இருந்து ஹீரோயின் கடுப்பாயி கிளம்பி போயிருவான். நெக்ஸ்ட் அங்க இருந்து கிளம்பி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பார்ட்டியில இருப்பாங்க. அந்த பார்ட்டிக்கு போவோம். அங்க ரோனியோட ஃப்ரெண்டு வந்திருப்பான். அவன் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு நல்லா சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிருவா. செம்ம போதையில 3 பசங்க 3 பொண்ணுங்க ஹேண்ட்பால் விளையாடுவாங்க. அப்ப ஹீரோயினா அதுல ஒருத்தன் போதையில இருக்கும் போதே நல்லா வச்சு செஞ்சுட்டு போயிருவான். ஹீரோயின் சம போதையில இருந்தனால அவளால எதுவுமே செய்ய முடியாது. அப்புறம் ரோனியோட ஃப்ரெண்டு வருவான். வந்தவன் அவளை தூக்கி ஒரு வண்டியில போட்டுட்டு ஒரு காட்டு வழியா போவான். போற வழியில ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணுவான். ஆனா அதுக்கு ஹீரோயின் ஓவரா பேசுவா. அதனால கடுப்பானவன் அவளை சமாடி அடிச்சுட்டு அவ செத்து போயிட்டான்னு நினைச்சு தூக்கி வீசிட்டு போயிருவான். நைட் ஃபுல்லா ஹீரோயின் ரோடு ஓரமாவே படுத்திருப்பான். மறுநாள் காலையில செகண்ட் ஹீரோ அதாவது லசரஸ் குப்பையை போடுறதுக்கு ரோட்டுக்கு வருவான். வந்து பார்த்தா இவ ரோட்ல மயங்கி கிடப்பான். அப்புறம் அவளை தூக்கிட்டு போய் அவனோட வீட்டுக்குள்ள போட்டுட்டு போய் மெடிக்கல்ல மருந்து எல்லாம் வாங்கிட்டு வருவான். மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு வந்து பார்க்கும்போது ஹீரோயின் செக்ஸ் அடிக்ஷன்னால துடிச்சிட்டு இருப்பான். அப்புறம் அவளை தூக்கி குளிக்க வச்சு அமைதியாக்கி தூங்க வைப்பான். நைட்டு லசரஸ்க்கு தெரியாம எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவா. இதனால கடுப்பான லசரஸ் என்ன பண்ணுவான்னா அவளை ஒரு செயினால கட்டி போட்டு எங்கேயுமே ஓட விடாம பண்ணிடுவான். அவ அந்த வீட்டுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த வீட்டுல வேலை செய்யற ஒரு சின்ன பையன் கூட எல்லாம் போய் உடலுறவு வச்சு பாப்பா. ஆனா அதுக்குள்ள ஹீரோ வந்து அவளை எஸ்கேப் ஆக விடாம பாத்துக்குவான். அதே நேரத்துல ஃபர்ஸ்ட் ஹீரோ ரோனியும் மிலிட்டரியில இருந்து திரும்பி வந்துருவோம். வீட்டுக்குள்ள வந்து வீட்டை ஓபன் பண்ணி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. போட்டதெல்லாம் போட்டபடியே கிடக்கும். உடனே அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வர சொல்லுவான். வந்தவ சரக்கு அடிச்சுட்டு அவ ஒரு ஐட்டண்டா மச்சான், நீ எப்பெல்லாம் ஊரை விட்டு வெளியே போறியா அப்பெல்லாம் அவ யாராச்சும் ஒருத்தன் கூட மேட்ரு பண்ண போயிருவான். ஏன் என் கூடயே நிறைய தடவை மேட்ரு பண்ணிருக்கானா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவளை நம்பாத அப்படின்னு சொல்லுவான். ஏன்டா ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம அவ கூடயே மேட்ரு பண்ணிட்டு அது என்கிட்டயே வந்து சொல்றியான்னு சொல்லி சம்மட்டி அவனை அடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி அவளை தேடி போக ஆரம்பிச்சிருவான். ஒரு பக்கம் ஹீரோயினை தேடி கொலை பண்றதுக்காக ஹீரோ சுத்திட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் செக்ஸ் அடிக்ஷன்னால லசரஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு துடிக்கிற ஹீரோயின். இப்படி 2 பக்கமும் பரபரப்பா போயிட்டு இருக்கும் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே. கடைசியா ஹீரோயினை ஹீரோ கண்டுபிடிச்சு கொலை பண்றானா இல்லையா அப்படிங்கறத இந்த படத்தோட கிளைமேக்ஸ். நல்ல விறுவிறுப்பான படம். பட் 18 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும் பாருங்க. நன்றி, வணக்கம்.